ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி பூ விதைங்களாக இருக்கட்டும், காய்கறி விதைங்கள் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, நிறைய ரேட் கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் முளைப்பு திறனே இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த பூ விதைகள் பார்த்திங்கன்னா 15 விதை போட்டேங்க. 15 விதையும் சூப்பராக நல்லா முளைச்சி எல்லா செடிங்களையும் பூ இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு 8 செடி என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன். கலர் கலராக கிடச்சிது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பர்பிள், லைட் பிங்க்கு, நல்ல ஒரு ரெட்டு, பால்சமே இருக்கட்டுமே, மற்ற விதைகள் எல்லாமே அப்படித்தாங்க. நல்ல ஒரு முளைப்பு திறன் இருந்தது. வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டதில் இவ்வளோ முளைப்பு திறன் இருந்தது அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்கெட் 180 ரூபாலாம் கொடுத்து வாங்கி போட்டிருக்கேங்க. ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடலாம் சுத்தமாக முளைப்பு திறன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இதில் இவ்வளோ முளைப்பு திறனோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விதையிலேருந்து எப்படி நான் வளர்த்துருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு எங்கே வாங்கினேன், அது இல்லாமல் இப்போ சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைஞ்சி வந்துருந்து. 3வது நாளே எல்லா விதைகளும் நல்லா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக வந்திருந்தது. பால்சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். முளைப்பு திறன் நல்லா இருந்தால் மட்டும். தண்டு பகுதிகள் தண்ணி கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோன்றதால அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நார்மலான கேர் கொடுத்துட்டு உரம் கொடுத்தாவே ரொம்ப அழகாக பூக்கும். இப்போ நம்ம கார்டனில் பூத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர், ரெட்டு, அப்புறம் லைட் பிங்க்கு, இன்னும் சில கலர்ஸ் எல்லாமே இருக்குது. என் சிஸ்டருக்கு வேறு கொடுத்ததில் என்ன கலர்னே தெரியாமல் இருந்தது. இன்னும் கூட விதைகள் நான் எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு போடும்பொழுது உங்கள் கூட அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி பவளமல்லி நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா. பவளமல்லி கட்டிங்ஸ் கூட கிடைக்காது. ஆனால் விதை இருந்தால் நம்ம போட்டு வளர்க்கலாம். அப்படின்றவங்களுக்கு நான் எப்படி விதை போட்டு வளர்த்துருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக 10 ரூபாய்க்கே உங்ககிட்ட கிடைக்குது. இந்த பூ விதைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பூ விதைகள் இருக்குது. காய்கறி விதைங்க கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். தொப்பி கத்திரி, வரி கத்திரி, நிறைய முள் கத்திரி, வகை வகையாக இருக்கக்கூடிய கத்திரிங்கள், சிகப்பு வெண்டை, கீரை வகைகள், சொல்லப்போனால் மிளகா, வானம் பார்த்த மிளகா, அப்புறம் காஷ்மீரி, இன்னும் நிறைய விதைகள் நம்ம நிறைய இடத்துல தேடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி விதைகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க விதைகள் எல்லாமே ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். முளைப்பு திறன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இவங்க இந்த வாரம் ஆஃபர் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவே நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜே கிடையாதுங்க. நம்ம வாங்குகிற உரத்துக்கு நீங்கள் டெலிவரி சார்ஜ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. பயோ ஃபர்டிலைசர், பயோ ப்ளூமு, அதுக்கடுத்த சீவீடு, இன்னும் அதிகமான உரங்கள் லிஸ்ட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேணால் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் அனுப்புவாங்க. அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஒரு 300 ருபீஸ்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 1 கிலோ தான் வாங்கணும்னு இல்லைங்க, 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ, இந்த மாதிரி உரங்கள் எதை வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் வெறும் கிச்சன் கார்டன் மட்டும் போட்டிருக்கீங்க, காய்கறி செடிகள் மட்டும் வளர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற உரங்களும் இருக்குது. பூச்செடிங்களுக்கு, அப்புறம் இன்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான உரங்களும் கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட இருந்தாங்க நிறைய விவசாயத்துக்கு அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்கும். அதே நான் தம்ப்நெயிலில் பார்த்தீங்களா, மேஜிக் வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்டிலைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டா அப்படின்னாலே சீவீடு, யூமிக் எல்லாம் சேர்ந்ததுங்க. செடிங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது வெறும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்ல ஒரு க்ரோத்து தெரியும். அதே மாதிரி பூக்கள் பூக்காத செடிகள் நல்லா பூக்குது. காய்கறி செடிகள் கொடுக்கலாம். எல்லா விதமான செடிங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான். நான் பார்த்தீங்கன்னா பவளமல்லி என்னோடய செடிங்கள்லேருந்து பறிச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து எப்படி விதை மூலயமா க்ரோத் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விதை தாங்க இருக்கும். இந்த விதையை எடுத்துகிட்டு 2ஆக பிளந்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே 2 பருப்பு மாதிரி இருக்கும். அதை தான் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாவே முளைஞ்சி வரும். ஒரு 2 விதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விதையாவது சூப்பராக முளைஞ்சி வரும். நம்ம செடிங்களுக்கு கீழே அந்த பவளமல்லி மரத்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் விழுந்து குட்டி குட்டியாக முளைஞ்சிருக்கும். இதை பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தாங்க இருக்கும் பருப்பு. இதை எடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய செம்மண் அதில் நீங்கள் போட்டாலே போதும். ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுட்டு வந்தாலே சூப்பராக நல்லா முளைஞ்சி வருது. நான் ஒரு 2 தொட்டியில் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா எடுத்துட்டு அதை நம்ம போட்டு விட்டுட்டு தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 7 நாளுக்குள்ளவே நல்லா முளைஞ்சி வந்துடுது. நான் இந்த ஒரு தொட்டிலையும் போட்டிருந்தேன், சாதாவாக இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் தொட்டிலையும் போட்டிருந்தேன். சூப்பராக முளைஞ்சி வந்திருக்கு. அதே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற விதைங்களோ இல்லை செடிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கொடுத்துறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா
டேபிள் ரோஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எல்லாமே கட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வாங்குற பொருட்களோட சேர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் போட்டிருந்ததில் கொஞ்சம் செரி டொமேட்டோ மீதம் என்கிட்ட இருக்குது, அதையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். லவங்க துளசி, கருந்துளசி, பச்சை துளசி, கேசவர்த்தினி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, எல்லாருமே வாங்கிட்டாங்க, நான் வாங்கின பொருட்கள் எல்லாரும் கூட சேர்த்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை நான் கேசவர்த்தினி இன்னும் எடுத்து வைக்கல. இந்த சீட்ஸ் எல்லாமே இருக்குது, வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பியூட்டி பிரிஞ்சால் நம்ம ஒரு சீசனுக்கு நல்லாவே வருது. இவங்ககிட்ட இருந்து வாங்கி இந்த கத்திரி ரகம் எல்லாமே சூப்பராக முளைஞ்சி வந்திருக்கு. நீட்டு கத்திரி, பச்சை கத்திரி, வெள்ளை கத்திரி, அப்புறம் உஜாலாலே நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரகங்கள், இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். சிவப்பு வெண்டங்காய் நல்ல ஒரு மரம் மாட்டம் போகுது, அவங்ககிட்ட இருந்து தான் நான் விதைகள் வாங்கி போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கி நீங்களும் உங்கள் கார்டனில் ஹாப்பியாக வளர்த்துட்டு வாங்க. நம்ம நிறைய காசு கொடுத்து அங்கங்கே தேடி வாங்குறத விட இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கிற இடத்துல நல்ல ஒரு முளைப்பு திறனோடு இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கீரை விதைகள் கூட சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க. அப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லாமே சூப்பராக முளைஞ்சி வந்திருக்கிறதே பார்த்தீங்க. என்னுடைய பால்சம் செடி எப்படி வளர்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க. பால்சமோட விதை பார்த்திங்கன்னா ஒரு கடுகு, பெரிய கடுகு இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சீட்ஸ் நீங்கள் போட்டாலே ரொம்ப பள்ளம் பறித்து அடியில் போட்டுறக்கூடாது, மேலோட்டமாக போட்டு கொஞ்சமாக மண் போட்டு மூடுற அளவுக்கு இருக்கணுங்க. எந்த விதமான பூச்செடிகள் போடுறீங்க அப்படின்னா கனகாமரமாக இருக்கலாம், மற்ற விதைகள் எது போட்டாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக விதையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போட்டு நம்ம மண்ணை மேலே மூடணும். ரொம்ப அதிகமாக போட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா முளைப்பு திறன் சீக்கிரம் இருக்காது. நம்ம ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னாலே பொருட்களை விட கொரியர் சார்ஜ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையை விட்டு ஒரு 150 ரூபாயோ 200 வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வாங்குகிற காசுக்கு ஏற்ற பொருட்கள் இல்லாமல் விதைகள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுக்குற பொழுது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம். அதே சமயம் என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய வேறு என்ன வேணும் அப்படின்னிங்கன்னா அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்றேன். உங்கள் நேமோடு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வந்து ரீச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணாலும் சரி. அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வர ஆடி பட்டத்துக்கு இப்போவே வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விதை மட்டும்தான் வேணும், எனக்கு உரம் வேண்டாம் அப்படின்னா அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கார்டன் ரொம்ப அழகாக செழிப்பாக வரத்துக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த உரங்கள், செடிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.